ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு ரோஸ் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7 days ரோஸ், இது ரெண்டோட ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த நாட்டு ரோஸ் பற்றி நான் நிறையா விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ரோஸ் இது வளர்க்குறது. ஈஸியாக, அதாவது நம்மளோட வீட்டு உரங்களை பயன்படுத்தியே வளர்த்தலாம். ஆனால் நம்ம ப்ராப்பராக வளர்க்கணும். இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் போட்டால் உடனே வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாட்டு ரோஸ்க்கு நிறையா நம்ம வீட்டு உணவுகள் கொடுத்தோம்னாவே நல்லா வளரும். ஸோ அதனால் இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது நான் கடையில் வாங்கும்போது நான் பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா, பூ இல்லாமல் நான் வாங்கிட்டேன். பூ இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த செடி ஒரு குழந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பூவோடு இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது நிறைய பூ வச்சுக்கிட்டே இருக்கும். பூ இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா பூ பூக்கறதுக்கு கண்டிப்பாக, அதாவது அப்போ தான் அது பதியம் பண்ண செடியாக இருந்தால் கண்டிப்பாக 6 மாதம் எடுத்துக்கும். இல்லை 3 மாதம் அவங்களே அங்கே வச்சுருந்தாங்கன்னா நமக்கு 3 மாதம் ஆகும். ஸோ அதுபோல் நான் வாங்கிட்டு இந்த ரோஸை ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுங்க இந்த பூ வைக்கிறதுக்கே. ஆனால் இதோட கிளை பார்த்திங்கன்னா நான் மற்ற ரோஸ் செடி போட்டதை விட கிளை பார்த்திங்கன்னா இது ஓவராக ஹைட்டாக இருக்கும். சரிங்களா? ஹைட்டு நல்லா கூட போய்கிட்டே இருந்துச்சுங்க. இப்போ இந்த ரோஸ் பூத்ததுக்கப்புறம் இதை கட் பண்ணியுமே ஹைட்டு போய்கிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த ரோஸ் ரொம்ப 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 ஸ்மெல்லு அப்படியே ஹெவியாக இருக்கும். பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும். நான் கேட்டது பன்னீர் ரோஸ், பட் அவங்க பன்னீர் ரோஸ் தராமல் ஹைப்ரிட் ரோஸ், இந்த நாட்டு ரோஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பூ இருக்கும்போது வாங்குங்க. நாட்டு பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. இன்னொன்று, அந்த நிறைய பட்ஸ் வைக்கும் பார்த்தீங்களா பன்னீர் ரோஸ், இன்னும் பிங்க் கலரில் இருக்குள்ளே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நிறைய பூ வைக்கும். இது ஒத்த பூவாக தான் வைக்கும். பட் நமக்கு அங்கங்கே தான் பூ வைக்கும். சரிங்களா? ஸோ உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அரிசி கழுவின தண்ணி எது கொடுத்தாலும் சரி, டீ தூள் இதுக்கு பெஸ்ட்டு. எது தான் நீங்கள் போட்டாலும் பனானா ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் டீ தூள், இந்த ரெண்டுக்கும் நல்ல பூ பூக்கும். நல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் செம்மையாக பூக்கள் வைக்கும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான்வெஜ் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் செடியோட க்ரோத்தை தான் அதிகரிக்கும். வெங்காய தண்ணி ஊற்றுறீங்க, அப்புறம் வெஜிடபிள் கழுவி ஊற்றுறீங்க, எது ஊற்றுனாலும் க்ரோத்தை அதிகரிக்கும். மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு பனானா ஃபெர்டிலைசரும் டீ தூளும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டீ தூள் ஒன்றும் இல்லைங்க, டீ தூளை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டு 3 மடங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தாவே போதும். ரோஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.